ஹே மிகு, ஒரு விஷயம் கேட்டவா? டடா! இதெல்லாம் பார்த்தோன்னே மெமரீஸ்ன்னு வருவீங்களே! மேபி சிலவங்களுக்கு மெமரியாவும் இருக்கலாம். ஆனா, ஏன் சாக்லேட் டே வந்துச்சுன்னு ரியல் மீனிங் தெரியுமா? ம்ஹ்ம். தெரியலனா? லிசன் க்ளோஸ்லி. சாக்லேட் ரொம்ப இனிக்குதோ! ஆனா த ரியல் சாக்லேட், ஐ மீன் த ரா ஒன், யார் ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் கசப்பா தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு. பேஷன்ஸ், ஹீட், ப்ரெஷர் இது எல்லாமே தாண்டி தான் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட்டான சாக்லேட்டாக அது உருவாகுது. இதை மாதிரி தான் லவ்வும். பிகினிங்கில் பட்டர்ஃப்ளை ஃபீல், ரீல்ஸ், க்யூட் வேர்ட்ஸ், கிஃப்ட்ஸ், எஃபர்ட்ஸ், அவங்களோட டைம் இவ்வளோ இருக்கும். ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் நீ யார் அவன் கூட பேச, அவன் யார் இவன் கூட பேச, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஈகோ, ஃபைட்ஸ், டிஸ்டன்ஸ், சைலன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே உருவெடுக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் இது அட்ராக்ஷனா இல்லை ரியல் லவ்வான்னு நமக்கு புரியும். பிகாஸ் ஸ்வீட்னஸ் இஸ் நாட் அ ஸ்டார்ட் ஆஃப் லவ். ஸ்வீட்னஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் சர்வைவிங் த பிட்டர் பார்ட் டுகெதர். சாக்லேட்டில் கொக்கோ இருக்கிறதுனால தான் அது டெப்த் அண்ட் ரிச்சாக இருக்குது. அதே மாதிரி தான் லவ்வில் பெயின் அண்ட் சாக்ரிஃபைஸ் இருக்கிறதுனால தான் அது மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சாக்லேட் டேக்கு ஜஸ்ட் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு வராமல், எவ்வளோ கசப்பான நிமிஷங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நான் உன் கூடவே இருந்து அந்த கசப்பை கூட இனிப்பா மாற்றுவேன்னு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஹாப்பி சாக்லேட் டே. அண்ட் ஒன் மோர் திங், ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சாக்லேட் கவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறதோ இல்லை கேள்வி கேட்குறதோ இல்லை, உனக்கு லவர் இருக்கு நீ லவ் பண்ணுறேன்னு. பிச்சு பிடுவோம் பிச்சு. லெட் தி சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் அண்டில் தி நெக்ஸ்ட் விஸ்பர்.